ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் பாண்டா. ஆக்சுவலி வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஆஃப் நான் வீடியோ வந்துட்டு போட்டு 3 வீக்ஸ் வந்துட்டு ஆக போகுது. அதனால தான் வந்துட்டு இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எதனால் ரீசன்னாக வந்துட்டு கொஞ்சம் காலேஜில் ஒர்க்கு கரெக்டாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால என்னால் வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு போட முடியல. பட் இப்போது கரண்ட்டாக நான் வீட்டில் தான் இருக்கேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் ஃபார் யூபிஎஸ்சி. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 8 விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அது என்னென்ன 8 திங்ஸ்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 8 விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு யூபிஎஸ்சி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ என்னென்னு நம்ம வந்துட்டு ஒன்றொன்னா வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ஸ்டடி. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எப்போவுமே டெய்லியுமே வந்துட்டு ஸ்டடி பண்ணணும். அப்போது தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியும். எவ்ரிடே ஸ்டடின்னு போட்டிருக்கேன்ல, அப்போனா வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு 1 ஹவர் 1/2 hour ஆச்சும் வந்துட்டு யூபிஎஸ்சி பற்றி நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். அதை பற்றி என்ன அப்படின்னு வந்துட்டு ஒரு 1 hour ஆச்சும் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்துட்டு போதும். அதுக்கப்புறமா ஒரு டே போக போக ஒரு 1 month 2 month ஆக ஆக 1 hour 2 hourன்னு வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் த சிலபஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 1 month 2 month வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும் சிலபஸை. அதாவது சிலபஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம இன்வால்வ் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் யூபிஎஸ்சி வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு மற்றதெல்லாம் எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி வந்துட்டு சிலபஸையும் நீங்கள் படிக்கணும். சிலபஸை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டோ இல்லை வந்துட்டு கையால் வந்துட்டு ரைட் பண்ணியோ வந்துட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற இடம்லாம் அந்த சிலபஸை வந்துட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போனா நீங்கள் டெய்லியும் அதை பார்த்தீங்கன்னா அதை படிக்கணும்னு வந்துட்டு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு வந்துட்டு அது ஓகே அப்படின்னா வந்துட்டு வால்பேப்பராக கூட நீங்கள் வந்துட்டு மாற்றி வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்னா, அந்த செகண்ட் பாயிண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டடி என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலி வந்துட்டு என்சிஆர்டி புக் வந்துட்டு 6th to 12th வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன புக் வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு புக் லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு புக் லிஸ்ட் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ புக் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் ஒன்றா கலெக்ட் பண்ணி என்சிஆர்டி புக்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு படித்து ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் நோட்ஸ். ஸோ நீங்கள் என்சிஆர்டியில் படிக்கிறப்பே வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா, நிறையா பேர் வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு ரைட்டிங் நோட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்படியும் கூட நீங்கள் வாங்கி வந்துட்டு படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னா அப்படி படிங்க. இல்லையா நீங்கள் ஓனாக வந்துட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் ஓனாக நோட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வீக்லி டெஸ்ட். ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 1 week என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஓனாக வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி சாட்டர்டே ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு எழுதிக்கோங்க. அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மெமரிபுளாக இருக்கும். ஓகே. 6th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிக்கணும். ஆக்சுவலி டெய்லியும் நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிக்கணும். இப்போ நீங்கள் ஹாஸ்டலாக இருக்கீங்கன்னா வந்துட்டு நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பே வந்துட்டு இருக்குது. அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு தனியாக ஷேர் பண்ணுறேன், எப்படின்னு வந்துட்டு அந்த ஆப்பில் போய் படிக்கணும்னு. ஸோ அந்த ஆப்பில் கூட நீங்கள் போய் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லையா அவங்க டே ஸ்காலர்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம். அப்படியும் இல்லையா டெலிகிராம் லிங்க்ஸ் நிறையா இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கீழே தரேன், இன்னொன்றும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எது ஓகேன்னு. சால்வ் வந்துட்டு பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக புக் வாங்க. இப்போ ஜாகிரஃபினா ஜாகிரஃபி எம்சிக்யூ புக் வந்துட்டு வாங்குங்க. ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியோட எம்சிக்யூ புக் வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கி நான் வந்துட்டு உங்களுக்கு படிக்க சொல்கிறேன். ஓகே. லாஸ்ட் பாயிண்ட் 8th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீயிங் ப்ரீவியஸ்லி கொஸ்டின் பேப்பர், அதாவது இயர் கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்துட்டு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்துட்டு அதை வச்சு படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியில் எப்படி வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வந்துட்டு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அது 8th பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 8 விஷயத்த நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக
யூபிஎஸ்சி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த 8 விஷயத்த வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி டிப்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி பற்றி வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்னா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு இதில் கேட்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். டாட்டா பாய்.